மகரம். மகரம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் விளைவாக ராசியும் ராசிநாதனும் ஒரு சேர உச்சகுருவின் பார்வையில் இருப்பது உங்களுடைய ராசியில் முக்கியமாக இப்போது 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய பண வரவை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராகு அப்படியே டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராசி பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு நினச்சாலும் சரி, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு நினச்சாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அவரவருடைய ஜாதக விசேஷத்தில் ஏழையும் இருக்கிறார், கையேந்தி பிழைப்பவரும் இருக்கிறார், கொடுத்து பிழைப்பவரும் இருக்கிறார் ஒரே ராசியில். அப்போ அவரவருடைய ராசியில் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்க? உலகம் நல்லா இருக்கிறம்மா, நீங்களும் நல்லா இருப்பீங்க. உலகம் முழுக்க பரவியிருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, இன்னைக்கான டாபிக் ஒவ்வொரு ராசி பலனும் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. மக்கள் ரொம்ப ஆர்வமாக அதை ரசித்து பார்த்துட்டு வராங்க. அவங்களுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அவங்களுக்கு. அந்த வகையில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஐயா, இப்போ நம்ம எப்படி ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக தமிழ் புத்தாண்டும் நம்ம கொண்டாடுவது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கோம். ஆதியிலேருந்து இருந்தது இந்த தமிழ் புத்தாண்டு தான். ஸோ தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு மக்களுக்காக. மகரம். மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய யோகசாலிகள். ஜென்ம 7.5 சனி முடிஞ்சு எனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கலைன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக பதில் சொல்லும். 12 ராசிகள்லேயே நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்னு சொல்லுவேன். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் விளைவாக ராசியும் ராசிநாதனும் ஒரு சேர உச்சகுருவின் பார்வையில் இருப்பது உங்களுடைய ராசி மட்டும்தான். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 7-8 வருடங்களாக இருந்து வந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே அப்படியே விலகக்கூடிய தன்மைகள். நானும் அதிர்ஷ்டசாலி தான், யுரேகான்னு கத்திக்கிட்டு சாக்ரட்டிஸ் ஓடினாரமே, அது மாதிரி எனக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு மகர ராசிக்காரர்கள் வாய்விட்டு சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஆண்டாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமையுங்க. ஒரு 40 நாட்களுக்குள்ளேயே நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதைவிட முக்கியமாக இப்போது 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய பண வரவை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராகு அப்படியே டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராசிக்கு வந்துடுறார். அந்த நேரத்தில் அவர் ராசிக்கு வரும்பொழுது உச்சகுருவின் பார்வைக்கும் வருவார். ஏன்னா உச்சகுரு அதிசார முறைப்படி அப்படி இப்படி போய்கொண்டிருந்தாலும் கூட ஒரு வருடம் கண்டிப்பாக 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். ஆக பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு நினச்சாலும் சரி, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு நினச்சாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அவரவருடைய ஜாதக விசேஷத்திற்கு ஏற்றார் போல். நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி உடனே மகர ராசிக்காரங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்களா? அம்பானிக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாங்கிடுவீங்களா? அல்லது டாட்டாவுக்கு பிர்லாவுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாங்கி, கார் வாங்கி, ஃப்ளைட் வாங்கி, தனி ஜெட்டில் போயிடுவீங்களான்னா நிச்சயமாக அப்படிலாம் ஜோதிஷத்தை சொல்கிறதுக்கான அமைப்புகள் இல்லைங்க. இன்றைக்கு இருக்கிறத விட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உண்டு. பிறப்பின் அடிப்படையில், ஜாதக அடிப்படையில் சில நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. என்ன இருக்குது? ஒரு நிலையில் பாருங்கள், நம்ம இப்படித்தான் இருக்கணும், நம்முடைய உயரம் இவ்வளவு தான் என்பதை மகர ராசியில் நான் மறுபடியும் சொல்லுவேன். ஒரு ராசியில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறீங்க. ஏழையும் இருக்கிறார், கையேந்தி பிழைப்பவரும் இருக்கிறார், கொடுத்து பிழைப்பவரும் இருக்கிறார் ஒரே ராசியில். அப்போ அவரவருடைய ராசியில் அந்த ஒரு ராசி பலன்கள் நடக்கும் பொழுது அவருடைய பிறந்த ஜாதகத்திற்கு ஏற்ப எந்த அளவிற்கு உயரம் கிடைக்குமோ அந்த உயரத்தை இப்போது மகர ராசிக்காரர்கள் அடைந்தே தீர்வீர்கள் அப்படிங்கிறதாங்க 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலன். நல்லா இருப்பீங்க, எல்லாத்துலேயும் ஒரு உற்சாகமாக இருப்பீங்க. இது வரைக்கும் எங்கே கஷ்டப்பட்டீங்களோ, எங்கே வேதனைப்பட்டீங்களோ அந்த வேதனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு. உங்களை பற்றி மட்டமாக நினச்சவங்க, உங்களை பற்றி தவறாக நினைச்சவர்கள், உங்களை பற்றி தவறான பிரச்சாரம் செய்தவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கும். மனைவியுடைய மகத்துவம் தெரியும், கணவனுடைய உடம்பு குணமாகும், கணவனுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும், எல்லாருடைய நிதி நிலைமையும் சீராகக்கூடிய, மனம் சந்தோஷமாக, உடல் புத்துணர்வோடு இருக்கக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டுங்க இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். உண்மையிலே அந்த வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் இந்த அமைப்புகள், இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இயக்கங்களை வச்சு தான் தமிழ் புத்தாண்டில் நம்ம பலன்களை சொல்கிறோம். எந்த ஒரு புத்தாண்டிற்கு பலன்கள் அதுதான். மாத பலன்கள் நம்ம சொல்கிறத கூட பார்த்திங்கன்னா மாதம் மாறக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களை பேஸ் பண்ணி அப்படியே மாத பலன்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். உண்மையிலே மாத ராசி பலன்களில் பார்த்திங்கன்னா சூரியனை வச்சு தான் அந்த மாத ராசி பலன் சொல்லப்படுகிறது.
ஒரு ஆடி மாதத்தில் 1ஆம் தேதி சூரியன் மாறுவார், ஆவணி மாதத்தில் 1ஆம் தேதி சூரியன் மாறுவார். அப்போ சூரியன் மாறக்கூடிய அமைப்புகளை வச்சு தான் மாதங்களே உண்டாகி இருக்கிறது. இந்த இடத்துல வருட பலன்கள், ஆங்கில புத்தாண்டு பலன்கள் கூட இப்போ நான் ஆன்மீக பரிகாரத்திற்கு பேசினேன். இப்போ அதற்கடுத்து 3 மாதத்தில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் வருது. அப்போ அந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்றத 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி கணிக்கிறோம்? இப்போ 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருடாந்திர கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன, எப்படி இருக்கின்றன அப்படிங்கிறத வச்சு தான். சரி, இப்போ முழுமையான ஒரு வருடாந்திர கிரகமான சனி பகவான் இந்த தடவை இந்த தமிழ் புத்தாண்டில் மாறவே இல்லை. மீன வீடு என்று சொல்லப்படக்கூடிய காலபுருஷனுடைய இறுதி வீடான 12ஆம் வீட்டில் அவர் வலிமையாக ஒரே இடத்துல இந்த வருஷம் மாறக்கூடிய அமைப்புகள் அவர் இல்லவே இல்லை. ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டில் சனி பெயர்ச்சி இல்லை. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு தமிழ் புத்தாண்டில் ஏதாவது ஒரு வருடாந்திர பெயர்ச்சி வருகிறதான்னு பார்த்தா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் 14, 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கும். அதனை அடுத்து 40 நாட்கள்லேயே குரு பகவான் அப்படியே தற்போது இருக்கின்ற வீடான மிதுன வீட்டிலிருந்து அடுத்த வீடான கடக வீட்டிற்கு வருகிறார். இந்த கடக வீட்டிற்கு வருகிறதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைகிறார். இன்னொன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குரு பகவான் நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். சனி எப்படி மேக்சிமம் கெடுதல்களை செய்வாரோ அதே மாதிரி குரு மேக்சிமம் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பயிற்சினாலே எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வந்துடும். ஆனால் குரு பயிற்சினா ஒரு சின்ன ஆசை வரும். ஒருவேளை குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே கொட்டி போக மாட்டாரா, பணத்தை அள்ளி கொடுப்பாரே, குழந்தைகளை அள்ளி கொடுப்பாரே, மனசில் சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பாரே, இந்த மாதிரியான கிள்ளி கொடுக்காமல் எதையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போது உலகத்தார் எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய உச்சம் என்கின்ற 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அதி உன்னத நிலைமையை அடைகிறார். அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். இன்னொன்று நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி நடந்து சரியாக ஒரு 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி அன்றைக்கு ராகு கேது பயிற்சிகள் ஏற்படுகின்றன. இந்த ராகு கேது பயிற்சி இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து ராகு மகர வீட்டிற்கும், இப்போது இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிலிருந்து கேது கடக வீட்டிற்கும் வருகிறார். இதில் இன்னொரு சிறப்பை கூட சொல்லிடலாம். குருவும் கேதுவும் இணையக்கூடிய கேள யோகம் என்கின்ற ஒரு கோடீஸ்வர யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் ஏற்படுது. ஐயா, யோகம்லாம் எப்போவுமே ஏற்படும் தானேங்க? இல்லைங்க, யோகம் எப்போவாவது அத்திப்பூத்தார் போல் ஏற்படக்கூடிய சில யோகங்கள்லாம் இருக்குது. அது இந்த முறை ஒரு 30-40 வருடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கேள யோகம் என்கின்ற குருவும் கேதுவும் உச்சனாகி சேரக்கூடிய ஒரு யோகம் இந்த தடவை வருதுங்க. அப்போ என்னங்க, உலகத்தார் எல்லாருக்குமே கேள யோகம் ஏற்படுதுன்னா எல்லோருமே ஓரளவுக்கு இன்றைக்கு இருக்கிறத விட பொருளாதார நிலைமையில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்புகள் தானங்க. ஆகவே வருடாந்திர பயிற்சிகளின் அடிப்படையில் குரு நல்ல இடத்திற்கு பெயர்ச்சியாவது, உச்சம் என்கின்ற இடத்திற்கு பெயர்ச்சியாவது, அதனை அடுத்து ஒரு 6 மாத காலத்திற்குள் அவர் கேள யோகம் என்கின்ற கேதுவோடு இணைந்து ஒரு நல்லதை பெறக்கூடிய அமைப்புகளை இருக்கக்கூடியது. சனி ஒரே இடத்துல நிலையாக இருக்கக்கூடியது. ராகு பகவான் பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடக்கக்கூடியது. இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் இந்த 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்கிறோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்ற ராசிக்காரர்களும் பயன்பெறட்டும். ஐயா கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஜோதிட ரீதியாகவோ இல்லை ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.